என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியுங்க. யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வரானே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்ட பழபழான்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தாமா, எங்க பாட்ட நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் தானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி, என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான்? அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய், ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடு, வச்சுதல்ல போடு போடு. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியா? திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். டேய் போய் டக்கல. அடே, உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா? பில் தனித்தனியாக சேர்த்து. என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா, முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோவிச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா. அட போடா படுறா சச்சா. தம்பி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் எங்க ஒளிஞ்சாலும் சந்தோஷ் கிட்ட கனெக்ஷன் இருக்கும். சந்தோஷ் வீட்டையும் ஆபீஸையும் வாட்ச் பண்ணா நிச்சயம் மாட்டுவான். அவனை மட்டும் பிடிச்சா பத்தாதுங்க, அந்த சந்தோஷை சேர்த்து பிடிக்கணும். ஆமா, அந்த சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? நல்ல பேரு சந்தோஷ்னு பேரை மட்டும் வச்சுட்டு எல்லாருக்கும் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கானே. நீங்க சந்தோஷ பார்க்கணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போறோம். அவன் வீட்டுக்கு நாம எப்படிங்க போக முடியும்? இன்னைக்கு அவன் சன்னோட பர்த்டே பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நம்ம எல்லாரும் போறோம், பாக்குறோம். ஓகே. மிஸ்டர் சந்தோஷ். யார் நீ? என்ன தெரியல? உனக்கு என்ன வேணும்? நீ வேணும், உன் உயிர் வேணும். எவ்வளவோ ஆசைகளை சுமந்துட்டு வாழ துடிச்சு என்ன துடிக்க துடிக்க கொன்னியே. அந்த மரியானாதான் நான். வாழ வேண்டிய என்ன உன் வரட்டு கௌரவத்துக்காக பலியாக்கிட்டே பாவி. உனக்கு உண்மையா உழைச்ச ஒரு நல்ல மனுஷனை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டியே. உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். மிஸ்டர் சந்தோஷ், இனிமே உனக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, இருக்க விட மாட்டேன். நீ செஞ்சதை நினைச்சு நினைச்சு துடிக்கிறத பார்க்காம என் ஆத்மா சாந்தி அடையாது. என்னடா போய் தொலைஞ்சீங்க?
அந்த பொண்ணை பத்தி நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. இப்பதான் நேர்ல பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாடா, நீ கொன்னிய மரியானா அந்த ஆவி இவர் ரூபத்துல வந்திருக்குடா. இது நடக்கக்கூடிய காரியமா? அதான்டா நடந்துகிட்டு இருக்கு. மரியானா பழி வாங்க புறப்பட்டான். அதை தடுக்க சாதாரண மனுஷங்களால முடியாது. அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு வழி இருக்கு. நல்ல சைனீஸ் மந்திரவாதியை கூட்டிட்டு வா. மந்திரத்தாலே அடக்குவோம். என்ன யாரும் அழைக்கிறாங்க. ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ். வந்துருமா? இங்க பாத்தீங்களா? எடா விபூதிய காளி நீலி சூலி சாமுண்டி. ஹேய், உங்க மந்திரத்தால முடியல, இந்தியா மந்திரம் தான் வலுவானதுங்கிறியா? இது தமிழ்நாட்டு மந்திரம்டா. இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல. ஊருக்கு போறணும்னு வெட்டி விட போறேன். அப்படியா? இத புடிங்க. ஏன்? இதையும் புடிங்க. ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன். என்ன முடியவா? அதுலனே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சிட போறேன். ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன். என்னது? நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ண கூடாதா? ஓ பண்ணலாமே. தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன? அது சரி. நானே. கதை யாரு? நானே. வசனம் நானே தான். கேமரா நானே தான். ப்ரொடியூசர் நானே தான். எடிட்டர் நானே தான். பாடல் நானே. ஹீரோ நானே தான். ஹீரோயின் நானே தான். அது மட்டும் ஸ்ரீதேவியை போடலாம்னு இருக்கேன். யாரு? ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா? அப்படியா அண்ணே? ஆமா வா வா வாங்க. வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்கார். ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. ஜெய். நல்ல முகம்டா. ஏய் இப்ப போ, ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க. இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம். போடா போ. குருவே, எதுக்குடா நீ பல்ல காட்டுற? நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு. இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம். ஏய் என்ன பாக்குற? ஏய் இங்க பாருடா. பார்க்க மாட்டேன். பாரதேசி நாயே, செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏன் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம். என்னடா பாக்குற? கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன். பாஸ், அந்த ஆவி நம்மள துரத்தி எங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருமோன்னு பயமா இருக்கு பாஸ். பைத்தியகாரத்தனமா பேசாதடா. பேய் வந்து சாட்சி சொன்னா எந்த ஒரு கோர்ட்லயும் நம்பவே மாட்டான். அப்படிதான் சொன்னா என்ன, நீ தான் கொலை செஞ்சேன்னு தெரிய போகுது. போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. என்ன பாக்குற? நான் இருக்கேன், என் பணம் இருக்கு, என் செல்வாக்கு இருக்கு. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். ரொம்ப பயமா இருந்தா கூட 2 ரவுண்டு போட்டுக்கிட்டே இழுத்து பொத்தி தூங்கு. போடா. பாஸ், ஜார்ஜ் கவனிச்சிங்களா? ரொம்ப பயந்து போயிருக்கான். அந்த பொண்ணோட கொலை விஷயம் எங்க 3 பேருக்கு தான் தெரியும். அந்த ஆவிக்கு பயந்து அவன் அப்ரூவரா மாறிட்டா தூக்கல நீங்க தான் தூங்கணும். அவன் உங்களை காட்டி கொடுத்தானாக்கா அவன் விடுதலை ஆயிடுவான். அதோட பேங்காக்ல இருக்கிற உங்க ஹோட்டல் அவன் பேர்ல தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் முதல்ல யோசிச்சதுதான். முதல் ரவுண்டு போடுறதுக்குள்ள அவனை காலி பண்ணிட்டு போ.
no, 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 Jabu, please, no, 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 no. என்னது ஜார்ஜ கொன்னுட்டாங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல. இப்ப தெரியுதா? என்ன காப்பாத்த எந்த வழியுமே இல்லப்பா. எல்லாம் அடப்பட்டு போச்சு. அடைச்ச வழியை நான் உடைச்சு காட்டுறேன்ப்பா. இன்னும் 2 நாள் தான்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள என் மருமகளையும் உன்னையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உன் பிடிவாதத்தால முடியாம போயிடுச்சு. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும்பா. நம்ம கும்புற தெய்வம் நம்மளை என்னைக்குமே கைவிடாது. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள கூண்டோட அழிக்காம விட மாட்டேன். என்ன பாத்து கூட்டி போங்க. ஏடா கூட பண்ணாம ஏறி வா. என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன? ஏன்னா இது சிங்கப்பூர். பேசாம வா. அண்ணா என்னண்ணே இப்படி ஆகிவிட்டீங்க? இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா? டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும். புரிஞ்சுதா மண்டையா? புரிஞ்சதுண்ணே, இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க. பேசாம வாடா. அண்ணா ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்கண்ணே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. பேசாம வா. அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே. பொம்பளைங்க தானே, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன அம்மனம் வர்றது நாள்ல மாடையா? கடைசி எச்சரிக்கை மாத்த போறீங்களா இல்லையா? ஏற்கனவே கை நீளமா இருக்கு. ஏடா கூடமா பேசினேன். உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை. ஓஹோ, இந்தியாவுக்கு போயிருவீங்களா? ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில. சவுக்கடி பட்டு சாவீங்க. என்ன சொல்றீங்க? ஓ, அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ? ஆமா. அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா? உன்னை நான் மனுஷனே ஆக்கிடுறேன். சீக்கிரம். ஏ குரங்கு போய் மனுஷனா வா. குருவே ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருப்பேன். வா. வாங்க. யார் நீங்க? இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பாருங்க, இந்த பாட்டு மட்டும் இல்ல, உங்க காதல் கதை எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கும் என் மரியானாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச பாட்டு. நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப என் மனைவி உடம்புல இருந்து உங்க காதலி தான் அந்த பாட்டை பாடுனா. நீங்க என்ன சொல்றீங்க? இதை யாருமே நம்ப முடியாது. ஆனா இப்ப இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். யா, நம்ம காதல பிரிக்க உங்க அப்பா ட்ரை பண்ணாரு. இதை எப்படி நம்புறது? எங்க தினேஷ், இந்த ரிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இது நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ண ரிங். என் ஞாபகமா எப்பவும் உங்க கையிலே இருக்கணும்னு சொல்லி நான் உங்க கைக்கு போட்டேன். நீங்க சொல்றதுலாம் உண்மைதான். இப்பவாவது நம்புறீங்களா? எங்க அப்பா செய்யாத குத்தத்துக்காக தூக்குல தொங்க போறாரு. நீங்க மனசு வச்சா நிச்சயமா அவர் காப்பாத்திடலாம். எங்க அப்பா வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா விபரீதம் ஆயிரும். மத்ததெல்லாம் நாளை காலை வந்து நான் உட பேசுறேன். வர்றேன்.